ஹாய், எங்கள் வீட்டில் இருந்து தான் நிறைய விஷயத்த கற்றுக்கணும். ரோட்டில் போகிற எல்லாத்தையும் வாங்கி வச்சுருது. இந்த மாம்பழம் எதுக்கு தான் இந்த 2 கிலோன்னு எனக்கு தெரியலை. நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்மளோட ஃபிஷ்ஷும் சுத்தமாக இருக்கணும்ல. அதனால ஃபிஷ்ஷை குளிக்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தொட்டியையும் கழுவிட்டு இருந்தேன். கழுவி இதிலேருந்து அதில் தூக்கி போடுறது. இந்த ஃபிஷ்ஷு வாங்கின புதுசில் நான் வந்து ஃபிஷ்ஷு இந்த பெட்ஸ்லாம் வளர்க்குற ஹேபிட்டே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால எனக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து தொடரக்கே பயமாக இருக்கும். ஒருவேளை கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது தம்மா தூண்டு இருக்கு, இங்கிட்டு தூக்கி போட்டால் அது செத்து போயிடும். ஆனால் அதுக்கு ஒரு பயப்படுறோம் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறோம் மனுஷன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மணி பிளான் நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இப்போ நானே பர்சனலாக டேக் கேர் பண்ணிவிட்டு நானே தண்ணி ஊற்றுறது எல்லாமே நான் தான் டேக் கேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. கெஸ்ட்னால் வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை மாமா. அதுக்கப்புறம் மத்தியானம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் வராங்க. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நான் தான் இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் எல்லாருக்கும். இட்லி ஊற்றுற ஜாபு, தோசை ஊற்றுற ஜாப்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து குவான்டிட்டி அதிகமானால் வந்து எனக்கு பண்ண தெரியாது. எங்கள் மாமா வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பை.